கும்பம் ராசியை சேர்ந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் 2025 புத்தாண்டில் அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அமைப்பு காரணமாக, கிரகங்களின் பெயர்ச்சி காரணமாக, கிரகங்களின் பார்வை, கிரக சேர்க்கை காரணமாக என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கிறது என்று இந்த பதிவில் துல்லியமாகவும் தெள்ளத் தெளிவாகவும் பார்ப்போம். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற போது, இந்த வருடத்தில் உங்களுக்கு சனி பகவான் ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பது, அதாவது ஜென்ம சனி விலக இருக்கிறது. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்திற்குள் நுழைகிறார். அதன் பிறகு உங்களுக்கு பாதசனி காலகட்டம் என்றாலும் ஜென்ம சனி விலகுவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது. இதுவரையில் ஜென்ம சனியால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவ்வாறான எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து விடுதலை பெறுகிறீர்கள். அதேபோன்று 2025 மே மாசத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான புத்திரஸ்தானம், புத்திஸ்தானம், பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் அமர இருக்கிறார். இதுவும் இந்த புத்தாண்டில் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும். குரு பகவான் நீண்ட காலங்களுக்கு பிறகு ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுகிறார். இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான அமைப்பாக கருதப்படுகிறது. அதேபோன்று 2025 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ராகு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் அமர்ந்து பயணிக்க இருக்கிறார். கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானம், சப்தமஸ்தானத்திற்குள் அமர இருக்கிறார். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2025 புத்தாண்டில் ஜென்ம சனி விலகுவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், மிகப்பெரிய அளவிலான கஷ்ட நஷ்டங்களில் இருந்து நீங்கள் வெளியில் வரப்போகிறீர்கள். ஜென்ம சனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு விபத்து, கண்டம், காயம், வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பிரச்சனைகள் இருந்திருக்கும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும். உங்களை பற்றிய தேவையற்ற விமர்சனங்கள் இருந்து கொண்டிருந்திருக்கும். ஜென்ம சனி காலகட்டத்தில் விஷ காய்ச்சல்களால் நீங்கள் அவதிப்பட்டு இருந்திருப்பீர்கள். எங்கு சென்றாலும் ஏமாற்றம், எங்கு சென்றாலும் இழப்பு, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவும் சரியாக இல்லாமல் தோல்வியில் முடிந்திருக்கும். எல்லாமே மந்தமாக இருந்திருக்கும். நீங்கள் மேற்கொண்ட காரியங்கள் அனைத்தும் இழுபறியாக இருந்த சூழ்நிலைகள் இருந்திருக்கும். இவ்வாறாக பல்வேறு விதங்களான பிரச்சனைகளையும் சிரமங்களையும் நீங்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் அதிக பேருக்கு உதவிகளை செய்திருந்தும் ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லாமல் இருந்திருக்கும். குடும்ப உறுப்பினர்கள், உற்றார் உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், நண்பர்கள் எல்லோரும் பகைத்தன்மையோடு இருந்திருப்பார்கள். இவ்வாறாக ஜென்மசனி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நன்கு பக்குவப்பட்டு பலப்படுத்தப்பட்டிருப்பீர்கள். ஏனெனில் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களை சுற்றி இருப்பவர்கள், உற்றார் உறவினர்கள் மற்றும் அனைவரும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டிருந்திருப்பீர்கள். யாரார் உங்களுக்கு நன்மை செய்தார்கள், யாரார் கெடுதல் செய்தார்கள் என்பதை நன்கு புரிந்து கொண்டிருந்திருப்பீர்கள். ஜென்மசனி காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு நல்ல படிப்பினையும் அனுபவத்தையும் கொடுத்திருப்பார். உங்களுடைய உறவுகாரர்களை பற்றியும் உங்களை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் நன்கு தெளிவாக தெரிந்து கொண்டிருந்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பாடத்தை சனி பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்திருப்பார். 2023 ஜனவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் போராட்டங்கள் இருந்து கொண்டே இருந்திருக்கும். வாழ்க்கையில் எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். உடல் நலம் சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்பட்டிருக்கலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவதற்கான சந்தர்ப்பங்களும் இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு குடும்பத்தை இழக்கக்கூடிய நிலைகளும் இருந்திருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் சேர்த்து வைத்திருந்த பணம் எல்லாம் அழிந்து நிதி நெருக்கடிகளை மிகவும் கடினமாக சந்தித்து இருந்திருப்பீர்கள். இந்த மாதிரியாக ஜென்ம சனி காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களையும் சிரமங்களையும் பார்த்திருந்திருப்பீர்கள். ஆனால் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்க இருக்கிறது. ஏனெனில் சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி இருக்கிறார். இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச் சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது. சனி ஜென்ம ராசியை விட்டு விலகி 2இல் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும். இதுவரையில் உங்களுக்கு இழுபறியாக முடியாமல் இருந்து கொண்டிருந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். மன ரீதியாக உடல் ரீதியாக இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டிருந்த வீண் விரய செலவுகள், மருத்துவ செலவுகள் அனைத்தும் காணாமல் போகும். உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ஜென்ம சனி விலகியதற்கு பிறகு உங்களுடைய உடல் அளவிலும் மனதளவிலும் வாழ்க்கையிலும் ஆரோக்கியம் என்பது இனிதாக நிறைந்து கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அவ்வாறான விஷயங்களில் படிப்படியாக அபிவிருத்தி கிடைக்கும். உங்களுடைய சொந்த தொழிலில் மேன்மைகளும் அபிவிருத்திகளும் நிறைந்து கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும்.
வெளிநாடு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்து தோல்வியை சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இந்த தருணங்களில் வெளிநாட்டிற்கு சென்று செல்வந்தர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும். புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டி அதில் குடியேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான சூழ்நிலைகள் நிறைந்து கிடைக்கும். சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு சிலருக்கு தேவையற்ற அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். என்றாலும் பண பற்றாக்குறை என்பது இருக்காது. ஏனெனில் தனக்காரகரான குரு பகவானின் வீடான மீனம் ராசியில் தனஸ்தானத்திற்குள் சனி பகவான் பயணித்துக் கொண்டிருப்பார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியே ராசிக்கு 2ஆம் இடத்தில் பயணிக்க இருக்கிறார். ராசிக்கு அதிபதியான சனி குரு வீட்டில் தனக்காரகன் வீட்டில் பயணிக்கும் போது உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து உயரும். 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏனெனில் சனி பகவானுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு 5இல் இருப்பது அவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக கருதப்படுகிறது. மேலும் குரு பகவான் 5இல் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது மிகச் சிறப்பு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து கொடுக்க செய்வார் குரு பகவான். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2025 புத்தாண்டில் மிகப்பெரிய அளவிலான விடுதலையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான உயர்வு என்பதும் கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் ஜென்மசனி விலகுவதே உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ராஜயோகம் என்று சொல்ல முடியும். இந்த புத்தாண்டில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மன ரீதியான உடல் ரீதியான எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மன அழுத்தங்கள் முற்றிலுமாக மறைந்து போகும். 2025 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ராகு நுழைகிறார். உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ராகு இருக்கின்ற காலகட்டத்தில் உங்களுடைய திட்டங்கள் எண்ணங்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இருக்கும். ஏனெனில் ராகு பிரம்மாண்டகாரகன். நீங்கள் திட்டம் போடும்போது அந்த திட்டத்தில் அனுபவம் உள்ளதா என்பதை பார்த்து அதை செயல்படுத்த வேண்டும். இல்லையேல் ஏமாற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ராகு இருக்கின்ற போது யாரோ உங்களுக்கு செய்வினை செய்தது போல் இருக்கும். பில்லி சூனியம் வைத்தது போல் இருக்கும். இந்த மாதிரியாக ராகுவால் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கஷ்ட நஷ்டங்கள் பிரச்சனைகள் சிரமங்கள் எதுவும் இருக்காது. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி ராகுவை விட்டு விலகி ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் ராகு பின்னோக்கி ஜென்ம ராசிக்குள் வந்த பிறகு உங்களுடைய வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியாக நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்குங்க. உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ராகு இருந்தாலும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராகுவை விட்டு விலகி ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்க. அதேபோன்று 2025 மே மாதம் வரையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பார். அதுவரையில் உங்களுக்கு சொத்து வகையில் ஏதேனும் பிரச்சனைகள் சிரமங்கள் இருந்து கொண்டிருந்தால் அவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2025 மே மாதம் வரையில் உங்களுடைய தாயாருக்கு சில அவமானங்கள் ஏற்படலாம். உங்களுடைய தாயாரின் விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். தாயாரின் உடல் நல ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துதல் சிறப்பு. தாய் வழி வந்த உறவுகளிடம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். 2025 மே மாதம் வரையில் வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். ஏனெனில் லாபத்துக்குடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறாருங்க. கணவனை இழந்த மனைவியை இழந்த விவாகரத்து ஆன கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் 2வது திருமணம் நடப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து உண்டு. என்றாலும் வாழ்க்கை துணையின் உடல் நல ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துதல் வேண்டும். 2025 மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் நுழைந்து பயணிக்க இருக்கிறார். அந்த காலகட்டங்களில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான இடத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமோகமாக பயணித்துக் கொண்டிருப்பார். குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு. 2025 மே மாதத்திற்கு பிறகு கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் சந்திக்க முடியும். ஏனெனில் வெகு காலங்களுக்கு பிறகு குரு பகவானுடைய பாக்கிய பார்வையான 9ஆம் பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பலமாக கிடைக்கிறது.
எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், கஷ்ட நஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். குரு பார்க்கின் கோடி நன்மை உண்டு, கோடி தோஷங்கள் விலகும் என்பதற்கு இணங்க குரு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பதால் அந்த இடம் விருத்தியடையும். எனவே உங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இருந்து கொண்டிருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் 2025 மே மாதத்திற்கு பிறகு தீர்வு கிடைத்துவிடும். இந்த காலகட்டங்களில் வெகு காலங்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஏனெனில் 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்திற்குள் புத்திர காரகரான குரு பயணிப்பது மிகச் சிறப்பு. வெளிநாடு செல்ல நினைப்பவர்கள் வெளிநாட்டிற்கு செல்ல முடியும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தற்காலிக வேலையில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. வாழ்க்கையில் உயர்வு என்பது அதிகரிக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணவரவுகள் அதிகரிக்கும். ரேஸ், லாட்டரி, பிட்காயின் போன்ற விஷயங்களில் இருப்பவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தின் மூலமாக, திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும். சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். முக்கியமாக மேற்படிப்பு படிப்பவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். 2025 மே மாதத்திற்கு பிறகு கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். கடன், நோய், வழக்கிலிருந்து நீங்கள் வெளியில் வந்து விடுவீர்கள். இந்த புத்தாண்டில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்து வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பார்க்க முடியும்.